இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாமே இந்த வெப்டைர் EC2 வரைக்கும் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சரும் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பும் தான். அதை கிரியேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணணும். டார்கெட் குரூப் create target group, target type instance, target group name, vector tg. இதை அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். protocol http port 80 கரெக்ட் தான், எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, VPC ப்ராஜெக்ட் VPC. அதுக்கப்புறம் ஹெல்த் செக்ஸ் ஸ்லாஸ்ங்கிற பார்த்து தான் டார்கெட் ஆப்டிமைசர் டேக், நியூ டேக், நேம், வேல்யூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இதுலேயும் நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். எதுவுமே செலக்ட் பண்ணல, ஏன்னா டார்கெட் குரூப்பில் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் இருக்கிற இன்ஸ்டன்ஸ் இங்கே வந்து விழுகும். ஓகே, எல்லாமே 0 தான் இருக்குது. நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது லோட் பேலன்சர். கிரியேட் லோட் பேலன்சர், அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணணும். ext lb எக்ஸ்டர்னல் லோட் பேலன்சர் ஸ்கீம் இன்டர்நெட் ஃபேஸிங் லோட் பேலன்சர் IPv4 நெட்வொர்க் மேப்பிங். VPC வந்து ப்ராஜெக்ட் VPC. அவைலபிலிட்டி ஜோன் 2 அவைலபிலிட்டி ஜோனு செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்நெட் வந்து பப்ளிக் 1 பப்ளிக் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி குரூப் கிளிக் பண்ணி டேட்டாபேஸ் செக்யூரிட்டி குரூப், இது வந்து வெப்டைர் செக்யூரிட்டி குரூப். வெப்டைர் செக்யூரிட்டி குரூப் இங்கே தான் வெப்டைர் செக்யூரிட்டி குரூப்பில் எக்ஸ்டர்னல் லோட் பேலன்சர் செக்யூரிட்டி குரூப். ஓகே, லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் லோட் பேலன்சர் செக்யூரிட்டி குரூப் தான் கொடுக்கணும். லிசனர் போர்ட் HTTPS 80 ஃபார்வர்டட் டு டார்கெட் குரூப், வெப்டைர் டார்கெட் குரூப். அவ்வளோதான். லோட் பேலன்சர் டேக்ஸு, டேக் நேம் இங்கே ext -lb create load balancer. லோட் பேலன்சரும் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் AMI தான் கிரியேட் பண்ணணும். இருங்க ஒரு நிமிஷம். லோட் பேலன்சர் ரீஃப்ரெஷ் கொடுத்து பார்க்குறேன். ப்ரொவைசிங்கில் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது இன்ஸ்டான்ஸ். இதில் வெப்டைர் கிளிக் பண்ணி இதுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். இமேஜ் அண்ட் டெம்ப்ளேட், கிரியேட் இமேஜ், வெப்டைர் AMI. இதை காப்பி பண்ணி இங்கேயும் பேஸ்ட் பண்ணிடுறேன்.
ஓகே, ரீபூட் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, மற்றபடி எதுவும் தேவையில்லை. இங்கே நேம் வேல்யூ கொடுத்துட்டு கிரியேட் இமேஜ். இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் லான்ச் டெம்ப்ளேட், கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட். இங்கே டெம்ப்ளேட்டுக்கு நேம் வெப்டயர் டெம்ப்ளேட். ஃபர்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன், வெர்சன், டெம்ப்ளேட் டேக்ஸ், நியூ. இதை காப்பி பண்ணி வேல்யூவில் கொடுத்துட்றேன். இங்கே நேம் கொடுத்துட்றேன், டேக் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஏஎம்ஐ, மை ஏஎம்ஐ ஓன்ட் பை மீ. இங்கே வெப்டயர் ஏஎம்ஐ. ஓகே, வெப்டயர் ஏஎம்ஐ. இன்ஸ்டன்ஸ் டைப் T3 small. T3 small செலக்ட் பண்ணிக்கிறேன். கீ பேர் AWS ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெட்வொர்க்ஸ் எதுவுமே செலக்ட் பண்ண வேணாம், டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். இங்கே செக்யூரிட்டி குரூப் வந்து வெப்டயர் செக்யூரிட்டி குரூப் செலக்ட் பண்ணிக்கிறேன். மற்றபடி எல்லாமே ஓகே. கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட். லான்ச் ஆகட்டும். அதுக்குள்ளே ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். வெப்டயர் ஏஎஸ்ஜி லான்ச் டெம்ப்ளேட். இப்போ கிரியேட் பண்ண வெப்டயர் லான்ச் வெப்டயர் டெம்ப்ளேட், வெர்சன் லேட்டஸ்ட். இங்கே நெக்ஸ்ட்டு விபிசி ப்ராஜெக்ட், விபிசி அவைலபிலிட்டி ஜோன் பப்ளிக் 1 பப்ளிக் 2 ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு attached to an existing load balancer, target group, வெப்டயர் டார்கெட் குரூப். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டிசைர்டு கெப்பாசிட்டி 2, மினிமம் டிசைர்டு கெப்பாசிட்டி 2, மேக்ஸிமம் 4 கொடுத்துக்கிறேன். மற்றபடி வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ஆர் டேக். இங்கே நேம் கொடுக்குறேன். இங்கே வேல்யூ வெப்டயர் -ASG ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். நெக்ஸ்ட்டு கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். கிரியேட் ஆகட்டும். டிசைர்டு கெப்பாசிட்டி அப்டேட் கெப்பாசிட்டி இன்ஸ்டன்ஸ் 0. இப்போ நம்ம டார்கெட் குரூப்பில் போய் செக் பண்ணலாம். டார்கெட் குரூப் வெப்டயர் டார்கெட் குரூப்
இங்கே வந்து நான் ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன் பாருங்கள், எல்லாமே 0 இருந்தது. இன்னும் 0லே இருக்கு. இன்னும் கிரியேட் ஆகலை போல. இது இனிஷியல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெப்டேர் ஏஎஸ்ஜி இனிஷியலைசிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டார்கெட் குரூப்பில் போய் செக் பண்ணிக்கலாம். இனிஷியலைஸ் 1, ஹெல்த் 2. ஓகே, அன்ஹெல்த்தி 0, அன்யூஸ்டு 0, இனிஷியலைஸ் 0, ட்ரைனிங் 0, ஹெல்த் 2, ரெண்டுமே ஹெல்த்தியாக வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த லோடு பேலன்ஸரை எக்ஸ்டர்னல் லோட் பேலன்ஸரோட டிஎன்எஸ் காப்பி பண்ணிக்கலாம். டிஎன்எஸ் காப்பி பண்ணிட்டு இங்கே http ஓகே என்டர் கொடுத்து செக் பண்ணோன்னா பாருங்க, நம்மளோட வெப் அப்ளிகேஷன் வந்துருச்சா? சூப்பர், வெற்றிகரமாக பண்ணி முடிச்சாச்சு. இங்கே ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம், 200. ஸ்நாக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், அது ஆட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த லோட் பேலன்ஸரை வந்து நம்மளோட டிஎன்எஸ் வழியாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ரவுட் 53 நான் ஏற்கனவே சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருந்தேன், க்ரியேட் பண்ணியிருந்தேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சான்னு பார்க்கலாம். சர்டிஃபிகேட் இஸ்யூடுன்னு வந்துருச்சு. ஓகே, www.modimastan720.com இந்த நேமில் சர்டிஃபிகேட் இஸ்யூடு வந்துருச்சு. இப்போ நம்ம ரவுட் 53ல் போய் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட டொமைன் லோட் பேலன்சர் நம்மளோட ரவுட் 53ல் ஆட் பண்ணிக்கலாம். கிரியேட் ரெக்கார்ட், இங்கே சப்டொமைன் www.modimastan720.com அலையை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே சூஸ் எண்ட் பாயிண்ட் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், ரீஜியன் நார்த் வர்ஜீனியா, யூஎஸ் ஈஸ்ட், லோட் பேலன்சர் எக்ஸ்டர்னல் லோட் பேலன்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் ரவுட்டிங் இருக்கட்டும். கிரியேட் ரெக்கார்ட், இப்போ பாருங்கள், ஏ டைப்பில் ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாமா? இதே மாதிரி இங்கே வருதான்னு செக், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். www.modimastan720.com கொடுத்து என்டர் கொடுக்குறேன் பாருங்கள். https போகுதோ?
எஸ் அழிச்சிடலாம். இப்போதைக்கு சர்டிஃபிகேட் இல்லாமல் செக் பண்ணி பார்க்கலாம். போகுது. சர்டிஃபிகேட்டும் கிடச்சிருச்சு. HTTPS கொடுத்தாலும் வரும். ஆனால் அதுக்கு நம்ம செக்யூரிட்டி குரூப் மற்றதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, டெமோ டிபி டெமோ பாருங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ணதெல்லாம் இங்கே காட்டுது. ஓகே, இப்போ HTTPS லோட் ஆகலையே, அதுக்கு என்ன பண்ணணும்னா நாம் ஃபஸ்ட்டு EC2 லோட் பேலன்சருக்கு போகணும். லோட் பேலன்சர் எக்ஸ்டர்னல் லோட் பேலன்சருக்கு போகணும். இங்கே லிசனர் இருக்கா, இதை கிளிக் பண்ணி எடிட் லிசனர் கொடுத்துக்கோங்க. HTTP பதிலாக HTTPS 443. மற்றது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஃப்ரம் ACM இருக்கா, இந்த ACMல www இந்த செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் சோர்ஸ் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இங்கே சேவ் சேஞ்சஸ் ரீப்ரெஸ் பண்ணுங்க. லாஸ்ட் டிஃபால்ட். ஓகே, அதுக்கப்புறம் நான் இன்னொன்று VPC உள்ளே போய் செக்யூரிட்டி குரூப்பில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா செக்யூரிட்டி குரூப் 80ல் மட்டும்தான் ஓப்பன் ஆகுது. இப்போ இங்கே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்டர். செக்யூரிட்டி குரூப் இது இன்னும் லோட் ஆகிக்கிட்டு இருக்கு, ஆகட்டும். VPC கன்சோல் எக்ஸ்டர்னல் லோட் பேலன்சர் செக்யூரிட்டி குரூப் அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ், இங்கே HTTPS செலக்ட் பண்ணிக்கோங்க. கஸ்டம் ரூல் ஓகே. இங்கே எனிவேர் IP சேவ் ரூல்ஸ். ஓகே, சேவ் ஆயிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ், ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகுது. வந்துருச்சு பாருங்கள். செக்யூரிட்டி குரூப்பில் போய் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லோட் பேலன்சர்லேயும் லிசனர் சேஞ்ச் பண்ணிட்டோன்னா வந்துருச்சு. நெட்டு ஸ்லோவாக இருக்குது, அதான் கொஞ்சம் லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணலாம். WAF எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட வெப்சைட். இது இப்போ யாராவது இதை அட்டாக் பண்ண போகிறாங்க, DDoS அட்டாக் அந்த மாதிரி ஏதாவது பண்ண போகிறாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு WAF-ஐ எனேபிள் பண்ணிக்கலாம். நமக்கு என்னென்ன ரூல் எல்லாம் தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு சிம்பிளாக ஒரே ஒரு ரூல் போட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன ரூல்னா IP லிமிட், அதாவது ஒரு IPயிலேருந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 100 ரெக்வெஸ்ட் மட்டுமே வர்ற மாதிரி செட் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே வந்தால் பிளாக் ஆகுற மாதிரி. அந்த ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் பிளாக் ஆகும். மறுபடியும் அடுத்த 2வது நிமிஷத்துலேருந்து மறுபடியும் ரெக்வெஸ்ட் வரும். அதுவும் அந்த நிமிஷத்தில் ஒரு 100 ரெக்வெஸ்ட் மட்டும்தான் அலோவ் பண்ணும். அதுக்கப்புறம் அலோவ் பண்ணாது, மறுபடியும் பிளாக் ஆயிரும். இந்த மாதிரி பண்ண போகிறேன். செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு
என்னோட இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிட்டு நியூ ஃபைல் CURL https www.modimasthan720.com இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி சர்ச் பண்ணி பார்க்குறேன் கரெக்டானு. www டாட்டா ஓகே கரெக்டு தான். இப்போ நான் இதை இங்கே ஹிட் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்குறேன். ரிசல்ட் வருது பாருங்க. காப்பி ஒரு 100 ரிக்வெஸ்ட் அனுப்புகிற மாதிரி நான் செட் பண்ணிடுறேன். ஓகே CTRL+C காப்பி பண்ணிட்டேன். இதை இப்போ நானும் மை webhit.sh அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். Ctrl+O Enter Ctrl+X chmod u+x my ஓகே எக்ஸிக்யூட் பெர்மிஷனும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போமா? கரெக்டாக 32 நிமிஷத்தில் இப்போ நம்ம ஹிட் பண்ண போகிறோம். 8:32 எத்தனை வாட்டி முடியுதுன்னு பார்த்துடலாம். நூறு 200 300 ரிக்வெஸ்ட் இது வரைக்கும் 300 ரிக்வெஸ்ட் அனுப்பியாச்சு. 400 ரிக்வெஸ்ட் 500 ரிக்வெஸ்ட் அனுப்பியாச்சு. பாருங்க 500 ரிக்வெஸ்ட் அனுப்பியாச்சு. இது வரைக்கும் 600 ரிக்வெஸ்ட் அனுப்பியாச்சு. இப்போ பாருங்க 1 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள 600 ரிக்வெஸ்ட் அனுப்பியாச்சு. எதுவுமே பிளாக் பண்ணல. இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வந்துக்கிட்டே இருந்தால் நம்மளோட ப்ராசஸர் நம்மளோட ரிசோர்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ அதனால டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சர்வர் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமாக. அதுக்காக தான் நம்ம வேர்ப்ல ஐபி லிமிட் ரூலை ஆட் பண்ணுறோம். அது எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன்.
இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். கெட் ஸ்டார்ட். கிரியேட் ப்ரொடக்ஷன் பேக் வெப் பேசில் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே அப் கேட்டகரி இருக்கா, இதை செலக்ட் பண்ணி கண்டென்ட் அண்ட் பப்ளிஷிங் சிஸ்டம்ஸ் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப் ஃபோக்கஸ் போத் ஏபிஐ அண்ட் வெப். ஆட் ரிசோர்ஸஸ் இருக்கா, இதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் ரீஜினல் ரிசோர்ஸஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே இங்கே நமக்கு இப்போ எக்ஸ்டர்னல் லோட் பேலன்சர் 2 லோட் பேலன்ஸருமே காட்டும். எக்ஸ்டர்னல் லோட் பேலன்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட். ஓகே, இப்போ தான் சூஸ் இனிஷியல் ப்ரொடக்ஷன். இப்போ நார்மலாகவே ஒரு ரூல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பில்ட் யுவர் ஓன் பேக் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதுக்கு காஸ்ட்டு கஸ்டம் ரோல் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே ரேட் பேஸ்டு ரூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிளாக் ரூல் நேம் லிமிட் -100 ரிக்வெஸ்ட் பெர் ஐபி இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ரேட் லிமிட் 100, 5 மினிட்ஸில் 1 மினிட்ஸே கொடுக்குறேன். ஓகே, ரேட் லிமிட் 100, எவல்யூஷன் விண்டோ 1 மினிட். ரூல் கான்ஃபிகரேஷன் சோர்ஸ் ஐபி. ஓகே, இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். கஸ்டம் ரெஸ்பான்ஸ் ஆப்ஷனல் எனபிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் கோட் 429. ஓகே, இங்கே ரெஸ்பான்ஸ் ஹெடர்ஸ் ஆட் நியூ கஸ்டமர் ஹெடர் கொடுத்துக்கலாம். இதுக்கு ரீட்ரை ஆஃப்டர்னு நேம் கொடுத்துக்கிறேன். கீ ரீட்ரை ஆஃப்டர் வேல்யூ 60 கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இதை இப்போதைக்கு கிரியேட் பண்ண வேணாம். கிரியேட் பண்ணால் ப்ராப்ளம் ஆகுது. நம்மளால் இது கிரியேட் பண்ணால் அதை செலக்ட் பண்ண முடியல. செலக்ட் பண்ண முடியாததுனால கிரியேட் ப்ரொடக்ஷன் வெப்பாசியல் கிரியேட் பண்ண முடியல. மறுபடியும் எல்லாமே புதுசாக கிரியேட் பண்ண வேண்டியதாக வரும். இது நம்ம வெப்பாசியல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ணிக்கலாம் ரூலில் போய். அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஆட் ரூல் கொடுத்துடலாம். ஓகே, இங்கே ரூல் சேவ் பண்ணியாச்சு. இங்கே நேம் ALB -IP rate limit. டிஸ்கிரிப்ஷனில் பிளாக் more than 100 request from same IP. அதாவது ஒரே ஐபியிலேருந்து 100 ரிக்வெஸ்ட்டுக்கு மேலே வந்தால் பிளாக் பண்ணுற மாதிரி. ஒரு நிமிஷத்துக்கு 100 ரிக்வெஸ்ட்டுக்கு மேலே வந்தால் பிளாக் பண்ணுற மாதிரி. ஓகே, இங்கே கஸ்டமைசேஷன் க்ளவுட் வாட்சும் க்ரியேட் பண்ணிடலாம். அதுவும் க்ரியேட் நியூ. நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கு.
ஓகே, இங்கே கிரியேட் லாட் குரூப் நேம் கொடுத்துக்கலாம். AWS web logs. ஓகே, எக்ஸ்பீரி 1 day கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு 1 டேவே போதும், சும்மா டெமோ ப்ராஜெக்ட்டுக்குங்கிறதுனால 1 டே போதும். லாக் கிளாஸ் ஸ்டாண்டர்ட், இது ஆப்ஷனல், அப்படியே விட்டுடலாம். கிரியேட் கொடுத்துடலாம். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. இதை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து ரீஃப்ரெஷ் கொடுத்து செலக்ட் கொடுத்தோன்னா இதை இங்கே காமிக்கும். காட்ட மாட்டேங்குது. கிரியேட் ஆச்சா இல்லையா? ஓகே, இங்கே மறுபடியும் போய் ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஏன் காட்ட மாட்டேங்குது? புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். வேறு நேமில் மை வேப் லாக்ஸ் 1 day ஸ்டாண்டர்ட். 1 day reproduction எல்லாம் வேணாம். கிரியேட். இங்கே ரீஃப்ரெஷ் கொடுத்து காட்ட மாட்டேங்குது. சரி, ஓகே, க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். க்ரியேட் பண்ணியாச்சு, வந்துருச்சு. ஆக்ஷன், இங்கே மேனேஜ் ரூல்ஸ் போயிட்டு இந்த ரூலை எடிட் பண்ணிக்கலாம். இங்கே கஸ்டம் ரெஸ்பான்ஸ் இருக்கா, இங்கே வந்து கிரியேட் ஏ கஸ்டம் ரெஸ்பான்ஸ் பாடி செலக்ட் பண்ணிவிட்டு ரேட் லிமிட் 429 பாடி
plain டெக்ஸ்ட்டே கொடுத்துக்கலாம். too many request please try again. save rule. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. cloud watch எங்க ஆட் பண்றது? view dashboards, logs, sample request, manage details. ஓகே, manage rules. இது rule. manage resources. CloudWatch metrics name. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு க்ரியேட் பண்ணமோ வேக் க்ரியேட் பண்ணதை செக் பண்ணிடலாம். பாருங்க, 8:47 டைம் 15 20 செகண்டில் ஆரம்பிப்போம். சரி, 20 செகண்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து 1 நிமிஷம் ஆரம்பிப்போம். ஓகே, ஒரு ஐபியிலேருந்து இன்னொரு ரிக்வெஸ்ட் போயிடுச்சு. இப்போ 200 ரிக்வெஸ்ட் போயிடுச்சு. 300 ரிக்வெஸ்ட் போகிறதுக்குள்ள நிப்பாட்டிருச்சு. பாருங்க, too many request, please try again. இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணலாம். பாருங்க, too many, please try again, too many request, please try again. இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு வருது. ஓகே, ஏன்னா நம்ம ஐபி அதாவது லிமிட்டை தாண்டி போயிடுச்சு, அதனால் பிளாக் பண்ணிருச்சு. அதனால தான் இந்த மாதிரி too many request, please try again நமக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன் இங்கே வந்து காமிக்குது. ஆனால் நமக்கு கொடுத்தது வந்து 100 ரிக்வெஸ்ட் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே 280 ரிக்வெஸ்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக வரமாட்டேங்குது. இது அதுக்கான டைம் எடுத்துக்குதா இல்லை 100 ரிக்வெஸ்ட்டு போனதுக்கான டைம் எடுத்துக்குதா இல்லை என்ன விஷயம்னு தெரியல. ஆனால்
ரிக்வெஸ்ட் கண்டிப்பாக பார்த்து ஐபி அட்ரஸை பிளாக் பண்ணுது. இப்போ ஒரு நிமிஷம் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போமா? என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், மறுபடியும் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுது. இவ்வளோ நேரம் பிளாக் பண்ணி வச்சுருந்து இப்போ மறுபடியும் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுது. 100, 200, 300, ஒரு 300 ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பிளாக் பண்ணியிருக்கு. ஓகே, ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பிளாக்கை எடுத்து விட்டுரும். மறுபடியும் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு லிமிட் வச்சு போனோம்னா நம்மளோட ரிசோர்ஸு அட்டாக்ல இருந்து கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். ஓகே, ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ கிரியேட் பண்ணது எல்லாமே டெலீட் பண்ணிகிட்டே வந்துடலாம். அதுதான் ரொம்ப முக்கியம், இல்லைன்னா பில்லு எகிரிடும். பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை டெலீட் பண்ணிடலாம். இது லோடாகவே 2 நாள் ஆகும். வேப் டெலீட் பண்ணி பார்க்கலாம். மேனேஜ் ரிசோர்ஸ் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே எக்ஸ்டர்னல் லோட் பேலன்ஸரை டிஸ்அசோசியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வேப் டெலீட் பண்ணிடலாம். டிஸ்அசோசியேட் பண்ணிக்கோங்க. டிஸ்அசோசியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் இங்கே டெலீட்டுங்கிற ஆப்ஷனே காமிக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் காமிக்காது. ஓகே, டெலீட். ஓகே, வேப் டெலீட் பண்ணியாச்சு. வேப்பில் இருந்து க்ளவுட் வாட்சும் டெலீட் பண்ணிடலாம். க்ளவுட் வாட்ச் அது காமிக்கல, ஏன்னு தெரியல. கரெக்டான ரீஜியனில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரீஃப்ரெஷ் ஆகலையா, இல்லை என்னென்னு ப்ராப்ளம்னு தெரியல. இருந்தாலும் க்ரியேட் பண்ணதை டெலீட் பண்ணிடலாம். டெலீட். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். டெலீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ரவுட் 53 டெலீட் பண்ணிடலாம். ஹாஸ்டட் ஜோன் டெலீட் ஜோன் கொடுத்து பார்க்கலாம். டெலீட் ஆகுதா? மொத்தமாகவே டெலீட் ஆயிரும். ஓகே, டெலீட். ஆகல. சிஏ இந்த ரெண்டுமே ஃபஸ்ட்டு டெலீட் ரெக்கார்ட் கொடுத்துடலாம். டெலீட் ஆயிரும்.
delete ஆனவுடனே டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆன இந்த 2 ரெக்கார்ட் தான் இருக்கும். இது delete zone கொடுத்து delete பண்ணிடலாம். delete cancel. ஓகே, இப்போ எந்த ஹாஸ்டட் ஜோனுமே இல்லை. இதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் மேனேஜர் அதையும் delete பண்ணிடலாம். சர்டிஃபிகேட் இன் யூஸ். ஓகே, மற்றதெல்லாம் delete பண்ணிட்டு வந்துடலாம். ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் ஃபஸ்ட்டு delete பண்ணிடலாம். 2 ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பையும் delete பண்ணிடலாம். delete 2. அதுக்கப்புறம் AMI delete பண்ணிடலாம். deregister AMI. delete associated snapshots. deregister AMI. ஓகே, AMI பண்ணியாச்சு. லான்ச் டெம்ப்ளேட் இதையும் delete பண்ணிடலாம். ஆக்ஷன் delete template. லான்ச் டெம்ப்ளேட் delete பண்ணியாச்சு. டார்கெட் குரூப் லோட் பேலன்சர் ஃபஸ்ட்டு இது delete பண்ணிக்கலாம். ரெண்டு லோட் பேலன்சர் delete பண்ணிடுங்க. டார்கெட் குரூப்பும் delete பண்ணிடுங்க. இப்போ கிரியேட் ஆன இன்ஸ்டன்ஸ் எல்லாமே delete பண்ணிடலாம். terminate. ஓகே, எல்லாமே டெர்மினேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இதையும் delete பண்ணிடலாம். delete ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ஸ் எல்லாமே டெர்மினேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் RDS NAT கேட்வே. NAT கேட்வே ஃபஸ்ட்டு delete பண்ணலாம். அதுக்கப்புறம் RDS delete பண்ணலாம். ஆக்ஷன் delete NAT கேட்வே. delete. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக VPC போய் delete பண்ணாலே எல்லாமே delete ஆகிடும். இங்கே நம்ம கிளஸ்டருங்கிற இன்ஸ்டன்ஸ் delete பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு.
ஃபைனல் ஸ்னாப்ஷாட் வேணாம், இங்கே delete me. delete ஆக ஆரம்பிச்சிடும். சப்நெட் குரூப் இது delete ஆனதுக்கப்புறம் தான் சப்நெட் குரூப்பை delete பண்ண முடியும். நேட் கேக் பி delete ஆயிடுச்சா செக் பண்ணலாம். deleted எலாஸ்டிக் ஐபி எல்லாம் delete ஆயிடுச்சான்னு செக் பண்ணிடுங்க ஒரு வாட்டி. ஓகே, delete ஆகட்டும். விபிசி delete பண்ணி பார்க்கலாம். delete விபிசி. விபிசி delete பண்ணாலே செக்யூரிட்டி குரூப்பும் சேர்ந்து எல்லாமே delete ஆயிரும். விபிசி delete ஆயிருச்சு. ஓகே, டேட்டாபேஸ் delete ஆனால் போதும், மொத்தமாக எல்லாமே delete பண்ணியாச்சு. நம்ம கிரியேட் பண்ண விபிசி delete பண்ணியாச்சு, ஆர்டிஎஸ் சர்வர் delete பண்ண ஆகிக்கிட்டு இருக்கு, அதுவும் சப்நெட் குரூப்பும் delete ஆகிக்கிட்டு இருக்கு. EC2 delete பண்ணியாச்சு, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் delete பண்ணியாச்சு, லோட் பேலன்சரும் delete பண்ணியாச்சு. இதுக்கான லான்ச் டெம்ப்ளேட்டு, டார்கெட் குரூப்பு, ஏஎம்ஐ எல்லாமே delete பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கிரியேட் பண்ண ரவுட் 53 delete பண்ணியாச்சு, வேஃபும் delete பண்ணியாச்சு, க்ளவுட் வாட்ச்லையும் delete பண்ணியாச்சு, எல்லாமே delete பண்ணியாச்சு. ஆர்டிஎஸ் மட்டும் இன்னும் பெண்டிங்கில் நிற்கிது, ஆர்டிஎஸும் delete ஆயிடுச்சு. சப்நெட் குரூப்பும் delete பண்ணிடலாம். கிளிக் பண்ணி delete, இதுவும் delete ஆயிடுச்சு. டேஷ்போர்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ஓகே, அவ்வளோதான், எல்லாமே delete பண்ணியாச்சு. ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன், ரன்னிங் கொடுத்து பார்க்குறேன், எதுவுமே இல்லை. ஸ்டாப்டும் கொடுத்து பார்க்குறேன், எதுவுமே இல்லை. ஆல் கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிடுறேன், எல்லாமே டெர்மினேட்டட். ஓகே, அவ்வளோதான், பாய், க்ளோஸ் பண்ணிக்கலாம்.